இந்த வாசி யோக நிஷ்டை. இதில் அந்த துரிய குண்டலி சுழற்சியும் சேர்ந்து நம்ம செய்யலாம். அப்படி நிமிர்ந்து உட்காந்து இதற்கு நம்ம ஓங்காரம் சொல்ல வேண்டாம். ஐயா மேலே கூட போதிங்க, எனக்கு ஜில்லிப்பு இருக்கும். குண்டலி யோகம் போது மட்டும் கீழே இருக்கிற போதும் இப்போ போதிங்க. சரி, இப்போ நாம் சுவாச பந்தனத்தில் இருப்போம். அப்படியே வயிற்றில் கொஞ்சம் உள்வாங்குங்க, புன்னகை பண்ணுங்க. மூச்சை பாதி அப்படியே வெளிவிட்டு இலகுவாக்குங்க. இப்போ பாதி மூச்சு வெளியே போகுது, பாதி உள்ளே அப்படியே ஸ்தம்பனம் ஆகுது. புன்னகையாய் அப்படியே ஆக்ஞாவை கவனிங்க. ஆக்ஞாவுக்கு கவனித்தவாறு அந்த புன்னகையோடு மெதுவா இப்போ பாதி கண்கள் திறந்தவாறு நாசி நுனி, மூக்கு நுனி அப்படியே பாருங்க. சுவாச பந்தனம். இதில் நாம நாசி நுனி ஆக்ஞா சகசிராவுக்கு இந்த பிராணனை கொண்டு போறோம். கீழ் நோக்கி பயின்ற பிராணனை மேல் நோக்கி முகமாய் உச்சியில் பிளந்து கொண்டு அது வெளியேறி குண்டலிசையோடு சுழற்சி செய்யும் வாசியோக நிஷ்டையிலேயே குண்டலியின் சுழற்சியையும் கவனித்து இரண்டும் துரியத்தில் சங்கமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த சிதாகாச பெருவழியில் இந்த பிராணம் சிவமாகவும் குண்டலி சக்தியாகவும் இரண்டும் சேர்ந்து நர்த்தனம் புரிதலை பார்க்கும் பிரம்மமாகவும் நீங்கள் இருப்பது. அதுதான் அதீதமாக சொல்லப்பட்ட சில நிலைகள். அது நாம் இப்ப செய்வோம். மெதுவாக நாசி நுனி பாருங்க. ஒரு புன்னகையோடு சுவாச பந்தனம். சுவாசமற்ற நிலையில் சுவாசம் செய்தல், சுவாச ஒடுக்கத்தில் சுவாசத்தை மேலேற்றுள்ளது. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஆனால் இது உங்களால் மிக சாத்தியமாகப்படுது. சரி, மெதுவா இப்ப மூச்சை மட்டும் கவனிக்க. மெதுவா என்பது என்னன்னா, புன்னகை செய்ததும் மூச்சு ஒடுங்குது, சுவாச பந்தனம் ஏற்படுது. இப்போ நீங்கள் வலுக்கட்டாயமாக மெதுவாக மூச்சு எடுக்கணும். மெதுவா நாசி நுனி அப்படியே மூச்சை வாங்கி ஆக்ஞா. அப்படியே மெதுவா இந்த பிராணனை வாங்கி உள்வாங்கி ஆக்ஞாவில் நிறுத்துங்க. ஆனா நிற்குதா கரையுதா அதை பார்க்க வேண்டாம். மூச்சை மேல் நோக்கி செலுத்துதல் மட்டுமே உங்களுக்கு தெரியாது. எங்கும் நிறைந்த காற்று ஆகாயத்தில் ஒழுக்கம் கொள்கிறது. இந்த தேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் காற்று பிராணன். அது ஆக்ஞா என் உள்வெளிக்குள் நிலைநிறுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். மீண்டும் நாசி நுனி அப்படியே மெதுவா காற்றை இழுத்து ஆக்ஞா. புன்னகையோடு சுவாச பந்தனத்தில் மீண்டும் அப்படியே மெதுவா காற்றை இழுங்க. நாசி நுனி ஆக்ஞா. சுவாச பந்தனத்தில் உள்ளே காற்று ஸ்தம்பனமாயிட்டு இருக்குது. பிராணன் கீழ் நோக்கி போயாமல் நீங்க பாருங்க, நாசி நுனியிலிருந்து ஆக்ஞாவிற்குள் உள்வாங்கி நிலைநிறுத்து. இது பயிற்சி.
மீண்டும் நாசினொலி ஆக்ஞா. புன்னகையோடு சுவாசம் ஒடுங்கும், மனம் அடங்கும், பிராணம் முடக்கம், அந்த பிராண ஸ்தம்பிதம் எல்லாம் உள்ளே நிகழ்வு. மீண்டும் நாசினொலி ஆக்ஞா. மெதுவாக புன்னகையோடு அந்த காற்றை மேல் வாங்க. நாசினொலி ஆக்ஞா. இனி அடுத்த கட்டத்திற்கான ஒரு முயற்சி. மீண்டும் மெதுவாக சீராக இழுத்து பாருங்க. நாசினொலி ஆக்ஞா சகசாரா. இப்போ காற்று மெதுவாக இருங்க. அப்படியே ஆக்ஞாவிலிருந்து நேர் சகசார மேலே செலுத்துங்க. செலுத்திட்டு அந்த உணர்வை அப்படியே சுழற்சி பண்ணுங்க. அடுத்த மூச்சு வாங்கும் வரை, அடுத்த மூச்சு தேவைப்படும் வரை குண்டலினி சுழற்சி ஈடுபடுங்க. மீண்டும் மெதுவாக மூச்சு உள்வாங்குங்க. நாசினொலி ஆக்ஞா சகசாரா. அப்படியே வெளியேற்றிட்டு அப்படி கவனிச்சாலும் வெளியே போயிடும். சுழற்சி பண்ணுங்க. குண்டலினி சுழற்சி. இப்போ பிராணன் உச்சிக்கு மேல், குண்டலினி சக்தியும் உச்சிக்கு மேல், இரண்டும் சேர்ந்த ஒரு சுழற்சி. அதை பார்த்துக்கக்கூடிய நீங்கள் பிரம்மம். துவைத பாவனையில் இந்த பிராணன் சிவமாகவும் குண்டலினி சக்தி சிவ சக்தியாக இரண்டும் இணைந்த நிலை என்பது இதுதான். மீண்டும் நாசினொலி அப்படியே எடுத்து ஆக்ஞா கடந்து சகசாரா. அப்படியே அந்த சகசாரத்தில் குண்டலி சுழற்சி. இது பழக்கம் ஆயிட்டா நீங்க பிராணனை மேல செலுத்தும் பொழுது குண்டலி சொல்லணும். மீண்டும் நாசினொலி ஆக்ஞா சகசாரா சுழற்சி. உச்சிக்கு மேற்சென்று உயர்வழி கண்டோர்க்கு இச்சிப்பும் ஏதுக்கடி குதம்பாய். இச்சிப்பும் ஏதுக்கடி. மீண்டும் இங்கு பிறவா நிலை ஏற்பட்டது. இங்கே ஆசை அபிலாசை அற்றுக்கொள்வதில்லை. இந்த பூலோக வாழ்க்கை அருள்பட்டு விடுகிறது. பிறவா பேரின்ப நிலை சித்திக்கிறது அல்லவா? அதற்கான உபாயமே இந்த பாசியம் நிஷ்டை. மீண்டும் உங்களுக்காக கொஞ்சம் சத்தமாக கேட்குதான்னு பாருங்க. நாசினொலி ஆக்ஞா சகஸ்ராரா. அப்படியே சுழற்சி பண்ணுங்க. புன்னகையோடு சுவாச பந்தனத்தில் இருந்தவாறு எவ்வளவு அழகாக உங்களுக்குள் சித்திக்குது. மீண்டும் நாசினொலி ஆக்ஞா சகஸ்ராரா. குண்டலினி சுழற்சி. அடுத்து மூச்சு தேவைப்படும் பொழுது மட்டுமே மீண்டும் நாசினொலியிலிருந்து பிராணனை அப்படியே இழுத்து ஆக்ஞா கடந்து சகஸ்ராரா. இப்போ நான் எதுவும் சொல்லாமலே நீங்க செய்யுங்க. மீண்டும் நாசினொலி அப்படியே காற்றை எடுத்து ஆக்ஞா கடந்து சகசாரத்தின் வழியாக மேல் நிறுத்தி செலுத்து. குண்டலி சுழற்சியை கவனிங்க. அடுத்த மூச்சு வாங்கும் வரை
மீண்டும் நாசினொலி பிராணனை மெல்ல இழுத்து ஆஞ்ஞாவில் நிறுத்தி அதை கடந்து சகசிராரா. அவையை குண்டலி சுழற்சி அதில் லயமாகுங்கள். இப்போ நிஷ்டை வாசியோகம் முடிந்தது. அப்படியே நிஷ்டை அப்படியே சகசிரார நாட்டத்தில் நிலைக்கிறது. அப்படியே மேலே கவனிங்க. குண்டலி சுழன்றால் சுழற்சியை பாருங்க. அது துரியம் துரியாதீனம். அதீதம் என்பது அந்த நாட்டத்திலேயே நிலைத்திருத்தல். ஒன்று நீங்கள் சகசிராரத்தில் குண்டலி சுழற்சியை பார்த்தவாறு இருக்கலாம், அல்லது அதையும் கடந்து அந்த நாட்டத்திலேயே நிலைத்திருக்கலாம், அல்லது ஆக்ஞா பார்வைக்குள் சொக்கி போய் நீங்கள் நீங்களாக மறந்து இருக்கலாம்.